ஹயக்ரீவா போற்றி போற்றி. இன்று கார்த்திகை மாதம் புதன்கிழமை. புதன்கிழமை என்றாலே ஹயக்ரீவரை வணங்கக்கூடிய நாள். நம் அனைவருக்கும் தெரியும், கல்விக்குரிய தெய்வம் சரஸ்வதி தேவி. சரஸ்வதியை வணங்கினால், அடிபணிந்தால் கல்வி செல்வம் நமக்கு கிட்டும் என்று. ஆனால் அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவிக்கு குருவாக விளங்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் ஹயக்ரீவர் தான் என்று புராணங்கள் சொல்கின்றன. அப்படிப்பட்ட ஹயக்ரீவரை நாம் வணங்குவதன் மூலம் செல்வ வளம், ஞான வளம் அனைத்தும் ஒரு சேர கிடைக்கும். குதிரை போல் கம்பீரமாக வாழ வைக்கக்கூடிய தன்மை கொண்டவர் ஹயக்ரீவர். ஹயக்ரீவரை எப்பப்பொழுது வணங்க வேண்டும்? பிரம்ம முகூர்த்தத்திலே, ஏகாதசியிலே, நவமி திதியில், புதன்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள் ஹயக்ரீவரை வணங்குவதற்கு உகந்த காலமாகும். ஹயக்ரீவரை ஓம் ஹயக்ரீவா போற்றி போற்றி என்று 9 முறையோ 11 முறையோ 108 முறையோ உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரங்களை கிழக்கு நோக்கி அமர்ந்து பாராயணம் செய்தால் அளவில்லாத நன்மைகளை பெற முடியும். வாழ்க வளமுடன். ஓம் சிவாய நமச்சிவாய.